இந்த நிமிடம் நீ இதை படித்துக் கொண்டிருக்கும் போது உன் இதயம் கனமாக இருப்பதை நான் உணர்கிறேன். யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என் வலி யாருக்கும் தெரியவில்லையே என்று நீ ஏங்கி தவிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ தனிமையில் அரைக்கதவை மூடிக்கொண்டு தலையணையில் முகம் புதைத்து அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் கைகளில் இருக்கிறது. அந்த ஒரு சொட்டு கண்ணீரை கூட நான் வீணாக்கவில்லை. பிள்ளையே, நீ ஏன் இவ்வளவு கலங்குகிறாய்? இந்த உலகம் உன்னை தூற்றலாம், உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை உதாசீனப்படுத்தலாம், ஏன் உன் சொந்தங்களே உன்னை தப்பாக பேசலாம். ஆனால் உன்னை உருவேற்படுத்திய எனக்கு உன்னை பற்றி தெரியும். நீ செய்த தவறுகளை நினைத்து நீயே உன்னை வெறுத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? பயப்படாதே, நான் உன்னை தண்டிக்க வரவில்லை, உன்னை தூக்கி சுமக்க வந்திருக்கிறேன். உன் கடந்த காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் எதிர்காலத்தை அழகாக்கவே நான் காத்திருக்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். குயவன் கையில் இருக்கும் களிமண் நெருப்பில் வெந்தால்தான் அது அழகான பாத்திரமாகும். உன்னை ஒரு விலையேற பெற்ற வைரமாக மாற்றவே இந்த சோதனைகளை நான் அனுமதிக்கிறேன். ஆனால் ஒன்று தெரிந்து கொள், நீ தாங்க முடியாத எந்த சோதனையையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். சோதனையின் நடுவே உனக்கு தப்பிக்க வேண்டிய வழியையும் நானே காட்டுவேன். உன் வாழ்க்கை படகு பெருங்காற்றில் சிக்கி தள்ளாடுகிறது. அலைகள் உன்னை மூழ்கடிக்க பார்ப்பது போல தோன்றுகிறது. ஆனால் அந்த படகில் நான் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை, உன் நம்பிக்கையை சோதித்துக் கொண்டிருக்கிறேன். இதோ ஒரே ஒரு வார்த்தையில் உன் வாழ்க்கை புயலை என்னால் அடக்க முடியும். இப்போதே உன் இதயத்தில் ஒரு பெரிய அமைதியை கட்டளையிடுகிறேன். உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிடு, என் பலத்தை நீ எடுத்துக்கொள். உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படுகிறாய். நாளை என் வாழ்க்கை என்னவாகும், என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று நீ தவிக்கிறாய். ஆகாயத்து பட்சிகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனித்துப் பார். அவை உழைப்பதில்லை, சேமிப்பதில்லை. ஆனாலும் அவற்றை நான் பிழைக்க வைக்கிறேன். அவற்றை விட நீ எனக்கு எவ்வளவோ மேலானவன். உன் தலையில் உள்ள மயிர் கூட என்னால் எண்ணப்பட்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வாதாரத்தை நான் கவனிக்காமல் விட்டு விடுவேனா? இனி நீ அனாதை அல்ல. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், விலகவும் மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்தாலும் அங்கே நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ பலவீனமாக உணரும் போது என் தோள்களில் உன்னை சுமப்பேன். உன் காயங்களை என் அன்பென்னும் மருந்தால் ஆற்றுவேன். என் மகனே, மகளே, உன் போராட்டங்கள் முடியப் போகின்றன. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உனக்காக உண்டாக்குவேன். மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்த அதே இடத்தில் உன்னை தலை நிமிரச் செய்வேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என்னை முழுமையாக நம்பு. உன் கவலைகளை என் பாதத்தில் வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கு. நான் விழித்திருந்து உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். நான் உன்னை நேசிக்கிறேன். உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன். நான் எவ்வளவு காலம் வேண்டினேன், இன்னும் பதில் வரவில்லையே என்று நீ கேட்கலாம். என் பிள்ளையே, என் நேரம் உன்னுடைய நேரத்தை விட சிறந்தது. ஒரு செடி வளர்ந்து கனி கொடுக்க காலம் தேவைப்படுவது போல உன் வாழ்வில் நான் செய்ய போகும் அற்புதத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது. நான் தாமதிப்பது உன்னை தவிக்க விடல்ல, உனக்கு சிறந்ததை தரவே. இப்போது உன் கண்கள் மூடியிருப்பது போல தெரிந்தாலும் திரைக்கு பின்னால் நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பலவீனமான நேரங்களில் என் பலத்தை தருகிறேன். நீ தள்ளாடும் போது என் கரத்தை பிடித்துக்கொள். இந்த உலகம் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை என் மார்போடு அணைத்துக் கொள்வேன். உன் கண்ணீர் இனி சந்தோஷமாக மாறும். நீ வெட்கப்பட்ட இடத்திலேயே நான் உன்னை உயர்த்துவேன். அமைதியாயிரு, எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் உன்னை நேசிக்கிறேன், மரணம் வரை அல்ல. என் அன்பு பிள்ளையே, இந்த உலகத்தின் இரைச்சல்கள் எல்லாம் அடங்கிய ஒரு நிசப்தமான வேளையில் உன் ஆன்மாவோடு நான் உரையாட விரும்புகிறேன். இந்த பிரபஞ்சத்தை படைத்த நான், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை அவற்றின் பெயரிட்டு அழைக்கும் நான், இன்று உன் பெயரை சொல்லி உன்னை அழைக்கிறேன். நீ இப்போது இந்த பக்கத்தை வாசித்துக் கொண்டிருப்பது தற்செயலானது அல்ல. இது உனக்கும் எனக்குமான ஒரு சந்திப்பு. வாழ்க்கையின் ஓட்டத்தில் நீ எத்தனையோ முறை பலவீனப்பட்டு போயிருக்கிறாய். மற்றவர்களுக்கு முன்னால் சிரித்துக் கொண்டே உள்ளுக்குள் புழுங்கி அழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். யாராவது என்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா? என் வலியை பகிர்ந்து கொள்ள ஒரு ஜீவன் இல்லையா என்று நீ ஏங்கி அந்த நள்ளிரவு நேரங்களில் நான் உன் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தேன். உன் தலையணையில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் சேமித்து வைத்திருக்கிறேன். மனிதர்கள் உன் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் நான் உன் இதயத்தை பார்க்கிறேன். உன் இதயம் எவ்வளவு காயப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு போராட்டங்கள் என்று நீ பலமுறை என்னிடம் கேட்டிருக்கிறாய். பிள்ளையே, தங்கம் நெருப்பில் வாட்டப்பட்டால்தான் ஆபரணமாகும். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு இருளில் சிதைந்தால்தான் அது விருட்சமாக வளரும்.
இப்போது நீ சந்திக்கும் சவால்கள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை பலப்படுத்துவதற்காக. உன் வாழ்க்கையில் நான் சில கதவுகளை மூடினேன் என்றால் அதற்கு பின்னால் உனக்கு ஆபத்து இருந்திருக்கலாம். நான் சிலவற்றை உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டேன் என்றால் உனக்கு இன்னும் சிறந்ததை தருவதற்காகவே அதை செய்தேன். என் வழிகள் உன் வழிகளை விட உயர்ந்தவை. இன்று உனக்கு புரியாத பல காரியங்கள் நாளை உனக்கு ஆசீர்வாதமாக அமையும் போது நீயே என்னை துதிப்பாய். உன் மனதில் இருக்கும் குற்ற உணர்ச்சியை முதலில் தூக்கி எறி. நான் பாவம் செய்து விட்டேன், நான் தகுதியில்லாதவன், ஆண்டவர் என்னை வெறுப்பார் என்று நீ நினைக்கிறாய். இல்லை, நான் நீதிமான்களை தேடி வரவில்லை, பாவிகளை தேடியே வந்தேன். 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆடாகிய உன்னை தேடித்தான் நான் வந்திருக்கிறேன். நீ செய்த தவறுகளை நீயே மறக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நான் அவற்றை ஆழ்கடலில் எறிந்து விட்டேன். என் சிலுவை மரணம் உன் எல்லா பாவிகளுக்கும் விலையாக கொடுக்கப்பட்டு விட்டது. உன் கடந்த காலத்தின் கரைகளை நினைத்து உன் எதிர்காலத்தை கெடுத்துக் கொள்ளாதே. நான் உன்னை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லாதே. தாயின் கருவில் நீ உருவாவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன். ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். மனிதர்களின் உறவு மேகத்தைப் போன்றது, அது வரும் போகும். ஆனால் என் அன்பு நித்தியமானது. உன் நண்பர்கள் உன்னை விட்டு விலகி இருக்கலாம், உன் உறவினர்கள் உன்னை தவறாக புரிந்திருக்கலாம். ஆனால் உலகம் உன்னை தள்ளும்போதுதான் நான் உன்னை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொள்கிறேன். நீ நடக்கும்போது உன் நிழலாகவும் நீ அமரும்போது உன் துணையாகவும் நான் இருக்கிறேன். உன் பொருளாதார நெருக்கடி, உன் வேலை, உன் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் உடல் நலம், இவையெல்லாம் உன்னை அச்சுறுத்துகிறதா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்துப்பார். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. ஆனாலும் பரமபிதாவாகிய நான் அவற்றுக்கு உணவளிக்கிறேன். கவலைப்படுவதால் உன் உயரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று நான் சொன்னது உன் நிம்மதிக்காகத்தான். உன் சுமையை என் தோளில் இறக்கி வைத்துவிடு. இயேசுவே, இதோ என் பிரச்சனை, இதை நீர் பார்த்து கொள்ளும் என்று ஒருமுறை முழு நம்பிக்கையோடு சொல்லிப்பார். உன் வாழ்வில் நான் அமைதியை கட்டளையிடுவேன். நீ மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், உன் நம்பிக்கை உடைந்து போயிருக்கலாம். அந்த வலிகளை என்னிடம் கொண்டு வா. காயப்பட்ட இதயத்தை நான் ஒருபோதும் அலட்சியம் செய்ய மாட்டேன். மனிதர்கள் காயப்படுத்துவார்கள், ஆனால் நான் காயப்படுத்துகிறவன் அல்ல, காயங்களை ஆற்றுகிறவன். உன் துக்கத்தை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். நீ எங்கே அவமானப்பட்டாயோ அங்கே உன்னை கௌரவப்படுத்துவேன். நீ இழந்த வருடங்களை, இழந்த சந்தோஷத்தை நான் உனக்கு இரட்டிப்பாக திருப்பித் தருவேன். என்னிடம் பேச உனக்கு அழகான வார்த்தைகளோ பெரிய சடங்குகளோ தேவையில்லை. உன் உள்ளத்திலிருந்து வரும் ஒரு சிறு முனகலும் எனக்கு கேட்கும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீ கூப்பிடும்போது பரலோகம் உன் பக்கம் திரும்புகிறது. தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக என் சமூகத்தில் காத்திரு. என் வேதாகமத்தை வாசி, அது உனக்கு வழிகாட்டும் தீபமாக இருக்கும். என் வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அவை உயிர் உள்ளவை. அவை உனக்கு தெளிவை தரும். இதோ, உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் என் நாட்களும் உன்னுடனே இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவை உன்மேல் பாயாது. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறேன். உன் கைகளை பிடித்து நான் உன்னை வழிநடத்துவேன். இனி நீ பயப்படாதே, திகையாதே. நீ எனக்கு விலையேற பெற்றவன். மறந்துவிடாதே பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன். என் அன்பு மாறாதது, என் கிருபை உனக்கு போதுமானது. இப்படிக்கு உன் அன்பு தகப்பன் இயேசு.